முதல்ல வந்து நாங்கள் உள்ளே வரும்போது எங்களுக்கு இந்த மார்க்கெட் பற்றியே ஒன்றும் தெரியாது. அந்த ரூல்ஸை கற்றுக்கிறதுக்கே எங்களுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. வாட் இஸ் பியூட்டி பார்லரு என்னமோ வெளியே பார்க்க ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கிட்ட போகிறோம், அவருக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் சம்மந்தமே கிடையாது. எஜுகேஷன் படிக்காதவங்க வந்து எஜுகேஷன் மினிஸ்டராகவும் ரிமோட் கண்ட்ரோலாக பாலிட்டிஷியன் தான் வச்சுருக்கிறாங்க. நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன பேசணும், என்ன சாப்பிடணும், என்ன எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், என்ன பெட்ரோல் ப்ரைஸ் வாங்கணும், எல்லாமே இஸ் டிசைடட் பை பாலிட்டிஷியன்ஸ். தீண்டத்தகாதது ஒரு டேபு பிஸ்னஸ்ஸு. நான் 30 லட்ச ரூபா எல்லாம் கொடுத்து பியூட்டி பார்லர் போட்டால் நான் வெளியே என்ன சொல்லுவேன் நான் அப்படின்ற மாதிரி அது ஒரு அந்த பிஸ்னஸ் மேலே ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. சைனீஸில் ஒரு சேயிங் இருக்குது, 假设一切都可能அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுவோம் assuming everything is possible. வாழ்க்கையில் எல்லாம் முடியுங்கிற ஒரு தருணத்தில் நம்ம என்னெல்லாம் சாதிக்க முடியும்? 50 outlets in 10 years, ஆனால் 500 outlets in 8 years. Mr. C.K. Kumaravel, the most wanted man in India for not just his entrepreneurship skills, but also the way he mentors and takes over people in that entrepreneurial journey. So he is the CEO of Naturals. Welcome, brother. Thank you. சந்திச்சது மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நிறைய entrepreneurship journey, especially going globalங்கிற ஒரு கான்டெக்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். India is a country within country. It's a countries within a country. So உங்களோட journey in terms of 50லேருந்து 500 போனதும் எல்லாரும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக அச்சீவ்மெண்ட்ஸ் தான் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த 50லேருந்து 500 போகும்போது என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லைஃபே வந்து இஸ் அ கண்டினியூஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் தான். ஓகே உங்களுக்கு வந்து அதனால் வந்து அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ வில் ஹாவ் அ ப்ராப்ளம். லாட் ஆஃப் டைம்ஸ் வி திங்க் அந்த டைமில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் இருக்கிறதுலே நமக்கு வந்து மோஸ்ட் அன்சர்மவுண்டபிள் பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக நினைப்போம். பட் அதை திரும்பி பார்த்தா அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் கடந்து தான் வந்திருப்போம் நம்ம. ஓகே அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் குழந்தையாக இருக்கும்போது எக்ஸாம் எழுதும்போது அது ஒரு பெரிய ஒரு லைஃப் அண்ட் டெத்து சேலஞ்சு மாதிரி அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுதா பார்ப்பாங்க. இது மாதிரி ஒரு டைம் குழந்தை ஃபைனான்ஸ் சேலஞ்சு அது மாதிரி சேலஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணிகிட்டே பார்க்கணும். பிகர் தி சேலஞ்ச் பிகர் தி பர்சன், ஸ்மாலர் தி சேலஞ்ச் ஸ்மாலர் தி பர்சன். நிறைய பேர் ஸ்மால் சேலஞ்சை எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி லைஃப்பில் வந்து the problemless life is an illusion. It doesn't exist. Absolutely. You have only choice of having a small problem or a big problem. Okay. People who choose to have இது ஒரு சாய்ஸ். யார் பிக் ப்ராப்ளமை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க பிகர் பர்சன் ஆவாங்க. யார் ஸ்மாலர் ப்ராப்ளமை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்மாலர் பர்சன் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் மை சஜஷன் டு எவ்ரிபடி இஸ் சூஸ் பிக் ப்ராப்ளம். ஓகே. இஃப் யூ சூஸ் பிக் ப்ராப்ளம், in the process of solving the problem, you also will become big. Absolutely. So in the 50 to 500 பத்தி சொல்லுங்க. So this thing is ஒரு பாட்டில் நெக். அது வந்துட்டே இருக்கும். அதனால தான் பாட்டிலுக்கு வந்து ஒரு நெக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பாட்டில் நெக் ஒரு சே சப்போஸ் ஃபைனான்ஸ்னு ஒரு பாட்டில் நெக் வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைனான்ஸ் பாட்டில் நெக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா மேன் பவர்னு ஒரு பாட்டில் நெக் வரும். மேன் பவர்னு ஒரு பாட்டில் நெக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டிங்னு ஒரு பாட்டில் நெக் வரும். மார்க்கெட்டிங்னு ஒரு பாட்டில் நெக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் வந்துடும். இந்த மாதிரி பாட்டிலுக்கு எப்பயுமே நெக் இருந்துன்னு இருக்கும். அதனால் நமக்கு எப்பவும் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பாட்டில் நெக் இல்லாத பாட்டிலை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் வேணும். ப்ராப்ளமை வந்து ஆந்த்ரப்ரனர்ஷிப்பே வந்து யுவர் எபிலிட்டி டு திங்க் டிஃப்ரெண்ட். அதான் ஆந்த்ரப்ரனர்ஷிப். ப்ராப்ளமை பார்த்து இது ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆந்த்ரப்ரனர் இல்லை. இந்த ப்ராப்ளமை பார்த்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆந்த்ரப்ரனர். ஸோ தட் இஸ் மை ஃபஸ்ட் திஸ் திங். எந்த இடத்துல ப்ராப்ளமை பார்த்தாலும் சூப்பர் சொல்லணும். இந்தியாவில் வந்து 130 கோடி மக்கள், லெஃப்டில் திரும்பினா ப்ராப்ளம், ரைட்டில் திரும்பினா ப்ராப்ளம், மிடில் ப்ராப்ளம், மேலே ப்ராப்ளம், கீழே ப்ராப்ளம். ஈச் ப்ராப்ளம் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா அது வந்து $1 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த $1 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணும்போது இது பியூட்டி சலூனும் அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி லார்ஜ்லி அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட். நாங்கள் உள்ளே வரும்போது இப்போவுமே அப்படி தான் இருக்குது. நாங்கள் ஒரு 95% அன்ஆர்கனைஸ்ட்லேருந்து நாங்கள் ஒரு 80க்கு குறைச்சிருக்கிறோம். இன்னமும் 80% அன்ஆர்கனைஸ்ட் பிஸ்னஸ் தான் அது. ஸோ வி ஹாவ் அ லாங் வே டு கோ.
லார்ஜ்லி அன்ஆர்கனைஸ்ட் மார்க்கெட். முதல்ல வந்து நாங்கள் உள்ளே வரும்போது எங்களுக்கு இந்த மார்க்கெட் பற்றியே ஒன்றும் தெரியாது. அதான் ஃபஸ்ட்டு சேலஞ்ச். வாட் இஸ் பியூட்டி பார்லரு? இன்னும் வெளியே பார்க்கும்போது ஏதோ வராங்க, கஸ்டமர் வராங்க, ஹேர் கட் பண்ணுறோம், பெடிக்யூர் பண்ணுறோம், ஃபேஷியல் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம அதோட நியூவான்சஸ்னால் எங்கே பொருள் வாங்கணும், எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும், அதோட சேலஞ்சஸ்னால் எங்கே எப்படி ஆளை பிடிக்கணும், எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணணும்னு ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு சில இது இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை கற்றுக்கிறதுக்கே எங்களுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம்னு பார்த்தா ஸ்கேலிங் பிரச்சனை வந்துடுது. ஒரு பார்லரோட நிறுத்தினா பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் பிரச்சனையை வந்து ஹியூமன் மைண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். நீங்கள் ஒன்று செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் 2வது சலான் ஓப்பன் பண்ணுறோம். 2வது சலான் ஓப்பன் பண்ண உடனே ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ தட் இஸ் வேர் பேங்க் அண்ட் பீப்புள். ஸோ தி நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அவர் challenge was where to get finance. And it took us a long time to convince bank to fund us. And that was the second challenge. சரி, இப்போ ஃபைனான்ஸ் சேலஞ்சை பிஸ்னஸ் நாலேஜை லேர்ன் பண்ணிட்டோம், ஃபைனான்ஸை வாங்கிட்டோம். அதுக்கு அடுத்த சேலஞ்சு பார்த்தா உங்களுக்கு வந்து ஆளுங்க இல்லை. ஸோ வேர் டு கெட் மேன் பவர். ஸோ அப்போ தான் நார்த் ஈஸ்ட்டில் வந்து இப்போ இருக்கிற ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நார்த் ஈஸ்ட்லேருந்து நிறைய பசங்க கூப்பிட்டு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள உள்ளே கொண்டு வந்தால் அது 3வது சேலஞ்சு. அங்கே தான் முடிச்சுட்டு வந்து பார்த்தா 4வது சேலஞ்ச் வந்துருச்சு. ஓகே, நான் ஒரு ப்ராப்ளம் கேட்டேன், நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சொல்லிடுறீங்க. பட் இட்ஸ் குட், பீப்பிள் நீட் டு நோ. அதான் சீரியஸாக இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ 4வது ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஃப்ரான்ச்சைசிங் வந்து யாருமே ஜாயின் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இது ஒரு தீண்டத்தகாத ஒரு டேபு பிஸ்னஸ்ஸு. நான் 30 லட்ச ரூபா எல்லாம் கொடுத்து பியூட்டி பார்லர் போட்டால் நான் வெளியே என்ன சொல்லுவேன் நான் அப்படின்ற மாதிரி அது ஒரு அந்த பிஸ்னஸ் மேலேயே ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. அதனால் ஃப்ரான்ச்சைசிஸ் வேர் நாட் வாண்டிங் டு ஜாயின். அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இல்லை நல்ல பிஸ்னஸ் தான், இதில் ப்ராஃபிட் இருக்குது, லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ்ன்னு கொஞ்ச நாள் மாற்றுறதுக்கு ஆச்சு. ஸோ ஆக்சுவலி இப்போ உங்கள் கையில் வந்து நாட் 500 இந்த லாஸ்ட் 8 இயர்ஸ் எத்தனை அவுட்லெட்ஸ் வச்சுருக்கீங்க? இப்போ வந்து 640 அவுட்லெட்ஸ். And that's the number at this point of time. எங்களுக்கு வந்து we pride ourselves as a southern wonder. இந்த 5 southern state எங்களுக்கு ரொம்ப strong state. Plus Orissa is another strong state. And Lucknow is another strong market for us. And Sri Lanka we have recently started. Congratulations. Yeah. So that's where we are at this point of time. So இந்த மாதிரி growth நடக்கும்போது you have created a niche for yourself. We call it like something unique selling proposition, right? So in the niche வந்து நீங்க அதை பற்றி கொஞ்சம் பேசணும். Because in terms of your ideology, because more than money you have been on a mission. So அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் அம்மா வந்து எப்படி சிங்கிள் மதராக இருந்து எப்படி எங்கள் 6 பேரை கொண்டு வந்தாங்க. அப்போ விமன் பவரை நாங்கள் ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்லேருந்து பார்த்தோம். 2வது என்னுடைய பிஸ்னஸ் ரோல் மாடல் அனிதா ராடிக்குன்னு அந்த பாடி ஷாப்போட ஓனர். அந்த விமனும் வந்து எப்படி வந்து அந்த விமன் பவரை வந்து யூஸ் பண்ணி பிஸ்னஸை க்ரோ பண்ணாங்க அப்படின்றதையும் வந்து நான் வந்து அவங்கள்ட்ட கற்றுக்கினேன். இந்த 2 ரீசனுக்காக எனக்கு வந்து அந்த விமன் பவர் மேலே ஒரு இது உண்டு. இந்தியாவில் இன்னமும் அன்யூட்டிலைஸ்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணோன்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றது வாஸ் அ செகண்ட் ஃபேஸ் திங்கிங். அதை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் மாடலை போட்டு அவங்கள வந்து கொண்டு வந்தேன் நான். 3வது ஃபேஸ் வந்து ஒரு 50 சலூன் ரீச் ஆனும்போது நானும் வீணா ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தோம். இது வரைக்கும் பணம் பண்ணியாச்சு, பேர் வாங்கியாச்சு, பிராண்ட் நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, வாட் மோர் திஸ் பிஸ்னஸ் இஸ் ஃபார் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வி கேம் அவுட் வித் அன் ஐடியா ஆஃப் 1000 விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ், 3000 சலூன்ஸ் அண்ட் 50,000 ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணும். இதுக்கு தான் வந்து இதுதான் கம்பெனியோட மிஷன். இந்த மிஷனை ரீச் பண்ணோன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக சலூன் போட்டுடலாம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம், பணமும் சம்பாதிக்கலாம். ஸோ அப்படின்றதில் வந்து அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து கம்பெனிக்கு எப்பயுமே வந்து நாங்கள் ரெவென்யூ டார்கெட்டை வச்சுக்கிறது இல்லை, ப்ராஃபிட் டார்கெட்டை வச்சுக்கிறது இல்லை. ப்ராஃபிட்டும் ரெவென்யூவும் டார்கெட்டை வச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றிட்டே இருப்பீங்க. ஸோ ஏதோ ஒரே குறிக்கோளாக இருக்கணும். அதனால் வந்து நான் மெயினாக வந்து இந்த விமன் ஆண்டர்ப்ரனர் க்ரியேட் பண்ணணும், ஜாப் க்ரியேட் பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து நம்ம எங்களோட டேர்ம்ஸில் நம்ம இது சோஷியலி கான்ஷியஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் சொல்லுவோம். தட் மீன்ஸ் இவங்க மனிதாபிமானமும் சேர்ந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் அ சோஷியல் இம்பேக்ட் ப்ளஸ் மேக்கிங் குட் மணி. தட்ஸ் த சோஷியலி கான்ஷியஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் அபவுட். ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ புதுசாக ஒரு அடிஷன் கொண்டு வந்திருக்கீங்க. அங்கே தான் இங்கே உட்காந்துருக்கோம் இப்போ நம்ம. த நேச்சுரல்ஸ் எனேபிள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நேச்சுரல்ஸ் எனேபிள் வந்து ஒரு பியூட்டி சலூன் வேர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளும் நார்மல் பீப்புளும் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அவங்களும் வந்து இந்த சொசைட்டியில் அவங்கள லிங்க் பண்ணணும். எங்கள் சின்ன வயசில் எங்களுக்கு நாங்கள் கடலூரில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஒயர் பின்னுவாங்க. ஒயர் பின்னு தான் சேர்.
அதை வந்து ஒரு பிளைண்ட் பர்சன் பண்ணுவார் எங்கள் வீட்டில். அவருடைய ஒரு பிளைண்டு பர்சன் ஒரு நார்மல் பர்சன் பண்ணுவார். அந்த பிளைண்ட் பர்சனோடைய அந்த அழகு நேர்த்தியும் ப்ளஸ் ஸ்ட்ரென்த்தும் வில் பி மச் மோர் தென் தி சைட்டட் பர்சன். ஸோ யூஸ்வலி காட் ஒன் டோர் க்ளோசஸ் அனதர் ஓப்பன்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு குறைபாடு இருந்தாலும் மற்ற நிறைபாடுகளை அவங்களால நிறைய யூஸ் பண்ண முடியும். அதனால் ஒரு பிளைண்டு ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்கிட்ட நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு பண்ணுற மாதிரி நார்மல் பர்சனால் பண்ண முடியாது. ஏன்னா அவர் மைண்டு பாடி கோடு ஃபுல்லாக அதிலே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு திறமை உள்ளவங்க. அவங்களையும் நம்ம இன்க்ளூசிவாக தான் நம்ம சொசைட்டியை பில்டு பண்ணணும். சொசைட்டி எப்பயும் வந்து யாரையும் தள்ளி வச்சு பண்ணுறது கிடையாது, எல்லாரையும் ஒன்றா சேர்த்து பண்ணுறது தான் தட் இஸ் ஹவ் தி சொசைட்டி ஷுட் பி. அந்த தாட்டில் பில்டு பண்ணது தான் இந்த நேச்சுரல்ஸ் எனேபிள்னு ஒரு சப் பிராண்டு. இது வந்து எல்லா இடமும் ஒரு கிட்டத்தட்ட 70% ஆஃப் தி பீப்புள் ஆர் விஷுவலி சேலஞ்சு, இல்லைனா வந்து ஸ்பீச் இம்பேர்டு, ஆர்த்தோபெடிக் இம்பேர்மெண்ட்டு, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸு, இவங்களெல்லாம் ஒன்று கொண்டு வந்து போட்டு அவங்கள வச்சு ஒரு சலூனை கண்டக்ட் பண்ணால் அவங்களோட நார்மல் பீப்புளும் இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கஸ்டமரும் வில் ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் தே வில் ஆல்சோ கெட் குட் சர்வீஸ் அண்ட் பிராண்ட் ஆல்சோ வில் கெட் அ நியூ டைமென்ஷன். ஸோ இது ஒரு நல்ல மூவ்மெண்ட். பிகாஸ் நீங்கள் இது வந்து யூத் ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து செய்கிறீங்க. அந்த டாப்பிக்கோடு சேர்ந்து வரது தான் இப்போ இந்த காலத்து யூத், ரைட்? ஸோ பிகாஸ் India is known to have the highest population of youth. I think by 2030, it's going to be the biggest, I mean, the country with the most number of youth in the world, I think. So, but what do you think in terms of youth-க்கு அடுத்த நிலைக்கு நம்ம இந்த காலத்தோட யூத்தோட டெவலப்மெண்ட்டோ in terms of entrepreneurship-ஓ எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து it's in a crossroads. It's a very challenging situation and it's a great opportunity. Okay. Depends on how we shape. நீங்கள் ஒரு சைடில் சொல்கிற மாதிரி இந்தியா இஸ் 130 crore people, largely unorganized, huge opportunity, ஹை யூத் பாப்புலேஷன். உங்களுக்கு ரொம்ப இன்றைக்கி சைனா வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அடல்ட்ஸுக்கு வந்து இவங்களுக்கு குழந்தை ஒன் சைல்டு பாலிசி. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து யங்கர் ஜென்ரேஷன் இல்லாமல் போயிடுச்சு. இதே வந்து இந்தியா வந்து 2 சைல்டு பாலிசி எடுத்ததுனால அதோடைய பெனிஃபிட்டாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து யங்கஸ்ட் கண்ட்ரியாக வந்து எமர்ஜ் ஆகிருக்குது. அந்த அட்வான்டேஜ் நமக்கு இன்னும் ஒரு 20 to 25 வருஷத்துக்கு அது இருக்க போகுது. அதுக்குள்ளே நம்ம எப்படி வந்து கண்ட்ரியை ஷேப் பண்ணுறோமோ அதை நோக்கி தான் இருக்குது. அதனால தான் வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். இன்றைக்கின்னா எல்லாமே மெடிக்கல் டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸும் ஆர்கிடெக்டும் ஆடிட்டர்ஸும் ஆகணும்னு நினைக்கிறது வந்து ஓரளவுக்கு தான் தேவை இருக்கும். அது லார்ஜ் தேவை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸிங் இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஆகிறது. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸும் கார்பெண்ட்ரி, ப்ளம்பிங்கு, ஆட்டோமொபைல்ஸு, செல்ஃபோன் ரிப்பேரு, ஆல் தோஸ் லிட்டில் திங்ஸ் விச் இஸ் நவ் எமர்ஜிங் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது எல்லாத்துக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அந்த ஸ்கில்லில் நம்ம வேர்ல்டு கிளாஸ் ஆக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்தியா இஸ் லேக்ஸ் தட். ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப லேபரை வந்து தே வில் ஹாவ் இந்த லேபர்னால் மோசம், இந்த லேபர்னால் பெருசு. ஒரு டாக்டரும் ஒரு ப்ளம்பரும் we put them on a different pedestal. Actually that is wrong. I think I have to go back to Gandhi again. He says it is an incompetent philosopher is much more weaker than a competent plumber. So அதனால் வந்து நம்ம ஃபிலாசபி பேசினா வந்து தப்பாக பேசினா கூட அவர் பெரியவர்னு நினச்சிக்குவோம். ஐ திங்க் அந்த இது மாறணும். அது ஐ திங்க் ஈச் ஒன் எந்த தொழிலுமே வந்து கெட்ட தொழிலோ இதுவோ கிடையாது, எந்த தொழிலும் உயர்ந்த தொழிலும் கிடையாது, தாழ்ந்த தொழிலும் கிடையாது. ஐ திங்க் அவங்கவுங்க பண்ணுறதுக்கு அவங்கவுங்க தொழிலுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஐ திங்க் தட் இஸ் தி நீட் ஆஃப் தி அவர். அது ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் வந்து இந்தியாவுக்கு ஒரே சொல்யூஷன். அண்ட் வி ஆர் வெரி அப்சஸ்ட் வித் தட். ஆண்டர்ப்ரனர்ஸ் தான் அங்கே தான் வந்து நான் வந்து ஐ யூஸ் டு சே தட் entrepreneurs are new age freedom fighters. Yes, I think we have spoken about this a lot. Adha pathi konjam solunga, nalla irukku. Yes. Entrepreneurs are new age freedom fighters. ஒரு 350 வருஷம் நம்மளை வந்து வெள்ளைக்காரங்க வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை லூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 70 வருஷமாக லோக்கல் கொள்ளைக்காரங்க நம்மளை லூட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சினாரியோ வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து 70 வருஷமாக இருக்கிற கண்ட்ரி தான் இது. தோ நமக்கு வந்து 2000 வருஷம் அது பழமையை நிறையா பேசினாலும் இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி பார்த்திங்கன்னா இஸ் அ 70-year-old கண்ட்ரி. ஸோ இட்ஸ் எ யங் இவால்விங் கண்ட்ரி. அந்த கண்ட்ரிக்கு வந்து நிறையா இப்போ வந்து சேஞ்ச் வந்துடுச்சு.
ஒன்று முக்கியமாக நான் வந்து சொல்கிறது வந்து அந்த ரிச் டிவைடு ரேஷியோ ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து நிறைய பாப்புலேஷன் நடுவில் வந்து ஒரு மாதிரி ஒரு கோபம் வருது அவங்களுக்கு. அந்த கோவத்தை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலன்னா அது வந்து கோவம் வந்து ரொம்ப பிரச்சனையாக போய் முடியும். நிறைய நக்சலைட்ஸு நிறையா வந்து அது எஸ்பெஷலி இந்த யங்கர் பாப்புலேஷன் வரும்போது அந்த கோவத்தை நம்ம கரெக்டாக சேனலைஸ் பண்ண முடியலன்னா we are getting into trouble zone. அந்த சேனலைஸ் பண்ணுறது தான் ஆண்டர்ப்ரனரோட வேலை. ஏன்னா ஆண்டர்ப்ரனர் தான் ஜாப் க்ரியேட் பண்ண முடியும். கவர்மெண்ட்டோட வேலை வந்து அவங்க ஜாபுக்கு தேவையான கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஆண்டர்ப்ரனர்ஸு ஜாபை க்ரியேட் பண்ணணும். அந்த ஜாபை கரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோன்னு சொன்னால் இந்த யங் பீப்புள் வந்து பெரிய ஸ்ட்ரென்த் ஆகிடுவாங்க, இல்லைன்னா அவங்க வீக்னஸ் ஆகிடுவாங்க. It's very true. So tell us a little bit. இப்போ நீங்கள் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டரை நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறேன். So what do you think as an entrepreneur, because you have recently gone into politics with that facade. So tell us a little bit about that, because ரொம்ப முக்கியம் வந்து we have always looked at entrepreneurs shaping the world, and then talking about transparency in entrepreneurship, especially when we go on in the international context. இப்போ நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து வெளியூர் போய் வேறு பிஸ்னஸ் செட்டப் பண்ணோம்னா we need to get transparency and you know accountability, those words. So right now in India that is lacking. So in terms of, and that I have to say has got a lot to do with how it's being ruled. ஸோ அதனால தான் இது ரெண்டும் ஒரு மாதிரியாக மிக்ஸ் ஆகுது, பாலிட்டிக்ஸும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களோட வியூஸ், and how do you feel a lot of difference can be made, especially with a stable political scene where, you know, honestly, நீங்கள் இது பண்ணதுக்கு முன்னால் I have been speaking for Indians from Singapore and have been always calling for people, come let's go to India. So எனக்கு biggest challenge அதுதான். ஸோ நீங்கள் ஒரு தீர்வு கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. இல்லை உங்களுக்கு நான் தான் 4 இந்தியாவை பார்க்குறேன் நான். ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து இஸ் கால் தி பவர் இந்தியா, விச் இஸ் ஆல் தி பாலிட்டிஷியன்ஸு, பியூரோக்ராட்ஸு, ஸ்கேம்ஸ்டர்ஸு, ஆல் மிடில் மேன் இவங்கெல்லாம் இருக்கிறது. ரெண்டாவது இந்தியா இஸ் கால்டு புவர் இந்தியா, வேர் மோர் தென் 50% ஆஃப் இந்தியா இஸ் லிவிங் இன் அ சப்ஹியூமன் லெவல். Okay, they don't have basics. They don't have basic health care, basic education, basic shelter, basic food, basic water, basic electricity இல்லாமல் 50% ஆஃப் இந்தியா இருக்குது. மூணாவது இந்தியா இஸ் வாட் ஐ கால் த நியூ இண்டியன் மிடில் கிளாஸ். நம்மளுடைய பேரண்ட்ஸ் வி ஆல் பிலாங் தேர், அண்ட் நம்மளுடைய பேரண்ட்ஸ் மே நாட் ஹேவ் ஹேட் அ ரிச் லைஃப் ஸ்டைல் பிகாஸ் ஆஃப் தி லிபரலைசேஷன் அண்ட் ஸோ மெனி சேஞ்சஸ் ஹஸ் ஹேப்பன்ட் போஸ்ட் 1990. Suddenly Indians have started enjoying the luxuries of life, and we feel that middle class வந்து கொஞ்சம் cynical, கொஞ்சம் unconcerned, கொஞ்சம் indifferent. நாடு கேடா கெட்டு போட்டு நான் நல்லா இருந்தால் போதுன்ற ஒரு மோடில் வந்து கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம். ஸோ அதை வந்து பண்ணிட்டு இருந்தோம். அது பண்ணும்போது வந்து சடனாக வந்து இந்த அண்ணா ஹசாரே மூமெண்ட்னாலையும் அண்ட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா வி ஸ்டார்டட் ஃபீலிங் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, இந்தியாவை கிரேட் ஆக்க முடியுமா திரும்ப அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவங்களும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேடிட்டுருக்காங்க, இருக்கிறோம். நாலாவது இதுதான் வந்து அந்த ஆண்டர்ப்ரனோரியல் இந்தியா வாட் ஐ கால். இந்த நாலாவது ஆண்டர்ப்ரனர் இந்தியா தான் வந்து இதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஏன்னா ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆர் நியூ ஏஜ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஏன்னா அவங்க தான் வந்து மினிமம் ரிசோர்ஸை வச்சு மேக்ஸிமம் ரிசல்ட் கொடுக்க முடியும். அவங்க தேர்ட் இந்தியாவை யூஸ் பண்ணி செகண்ட் இந்தியாவுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஒன் ஆஃப் தி வே ஆஃப் கிவிங் சொல்யூஷன் இஸ் இந்த ஆண்டர்ப்ரனரே வந்து பொலிட்டிக்கல் சர்க்கிளில் வருது. ஏன்னா வந்து ஆண்டர்ப்ரனரே வந்து லைஃப்பை தான் கையில் எடுக்கிறது தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு. பொலிட்டிக்கல் லீடர் இஸ் ஆல்சோ டூயிங் எக்ஸாக்ட்லி தட். இன் அ வே பொலிட்டிக்ஸ் இஸ் ஆல்சோ ஆண்டர்ப்ரனர்ஷிப். But and you know, Singapore is a very good example of that. Absolutely. Lee Kuan Yew built, our late mentor Lee Kuan Yew, he built in Singapore in that way as an entrepreneur, and we say Singapore is a very good example of a business in a very big picture where a lot of things is left pocket to right pocket, and how we keep it really in a good flow, and that's the success that's it right now. So ipo neenga solradhu the very line in that. So adha patti இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை அதான் வந்து ஆண்டர்ப்ரனர் வந்து தன்னுடைய லைஃப்பை அவங்க கையில் எடுக்கிறதா. நீங்கள் லீ குவான் யூ இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சந்திரபாபு நாயுடு ஹியர் அண்ட் ஸோ மெனி பீப்புள் as proved time and again. ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் வரும்போது நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு மினிஸ்டர்கிட்ட, ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர்கிட்ட போகிறோம், அவருக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் சம்மந்தமே கிடையாது. அவருக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன தேவை இருக்குது, ஹவு டு சால்வ், இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் எவ்வளோ பொட்டி கொடுக்குறாங்க,
அப்படின்றது தான் பிரைமரி கன்சர்னாக வந்து ஆயிட்டு இருந்ததுனால அது உங்களுக்கு வந்து தி ஒரு இதுவே கனெக்டே இல்லாமல் போயிடுச்சு. எஜுகேஷன் படிக்காதவங்க வந்து எஜுகேஷன் மினிஸ்டராகவும் வந்து இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாதவங்க இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கவங்க ஹெல்த் மினிஸ்டர்லாம் இந்த மாதிரிலாம் இருக்க ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப மோசமான ஒரு பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு கடைசி லெவலுக்கு, அதாவது வந்து யாருமே தீண்டத்தகாத லெவலில் பார்க்குறது வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து பாலிட்டிஷியனை தான். நான் வந்து பாலிட்டிக்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொன்னோடனே என்னை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து பாலிட்டிக்ஸ் மேலே அந்தளவுக்கு வந்து கோபம் இருக்குது. ஸோ பாலிட்டிக்ஸ், பட் இன் ரியாலிட்டி பாலிட்டிக்ஸ் அஃபெக்ட்ஸ் அவர் எவ்ரி டே அண்ட் அவர் லைஃப் கம்ப்ளீட்லி. நம்ம வந்து வி ஆர் லைக் டெலிவிஷன், ரிமோட் கண்ட்ரோலாக பாலிட்டிஷியன் தான் வச்சுருக்கிறாங்க. நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன பேசணும், என்ன சாப்பிடணும், என்ன எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், என்ன பெட்ரோல் ப்ரைஸ் வாங்கணும், எல்லாமே இஸ் டிசைடட் பை பாலிட்டிஷியன்ஸ். வி திங்க் அவங்கள தள்ளி நின்னா நமக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகிறதில்லன்னு நினச்சிட்ருக்குறோம். ஆக்சுவலாக தே ஆர் ஒன்லி கண்ட்ரோலிங் தி ஹோல் திங். ஸோ அண்ட் இஃப் இட் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ராங் பீப்புள் and don't blame them, it is because good people we are staying away. So the solution வந்து நம்ம வந்து காந்தி திரும்ப சொல்லுவார், don't scream for change, be the change ன்னு சொல்லிட்டு, அந்த be the change-ஆக இருக்கணுன்ற ஆசையில் தான் வந்து நான் வந்து இப்போ பாலிட்டிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து we will give it a shot. எவ்வளோ நாள் நம்ம ப்ரீச் பண்ணிகிட்டே இருப்போம். We have to practice. If you don't practice, then it is talk is cheap. So that is amazing. In the session unga kuda time spent pannadum, I'm sure we have given the audience a new version of how Mr. Kumaravel thinks, and it's something really exciting. Thank you so much for your valuable time, and adutha tharava innu neriya vishayam nama pesa porom and other topics, because I think more intellectual information needs to reach the audience, and we want you there. அவசியம் பேசுவோம். Romba nandri. Thank you so much. Yes, we'll continue the talk.